கடல் சீற்றம் காரணமாக கடலில் தவித்து வந்த நாகை மாவட்டத்தை சேர்ந்த 10 மீனவர்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளனர். மீனவர்கள் 10 பேரையும் அவர்களை தேடி சென்ற மீனவர்கள் மீட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் அருணிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். அருண்குமார், மீனவர்கள் எப்படி மீட்கப்பட்டார்கள்? அது குறித்த தகவல்களை சொல்லுங்க. நாடா புயலினுடைய எதிரொலி காரணமாக நேற்று முதலே கடலானது ரொம்ப சீற்றத்துடன் காணப்பட்டது. 10 அடிக்கு மேலானது கடலினுடைய சீற்றமானது இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த நிலையில் பார்க்கும்போது நேற்று முன்தினம், அதாவது 25ஆம் தேதியிலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் தற்போது திரும்ப வேண்டும், கடலுக்கு கரை திரும்ப வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. இதன் மூலமாக வாக்கி டாக்கியின் மூலமாக ஜிபிஎஸ் கருவியின் மூலமாக அவர்களை தொடர்பு கொண்டு கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறது, புயலுக்கு காரணம் இருப்பதன் காரணமாக உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே மூலம் மீனவர் சங்கம் மூலமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஏறக்குறைய ஒரு 99% மீனவர்கள் நேற்று மாலைக்குள்ள கரை திரும்பிட்டார். இந்த நிலையில் பார்க்கும்போது ஒரு 10க்கும் மேற்பட்ட படகுகள் நேற்று வர முடியாத நிலையில் தான் காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 7க்கும் மேற்பட்ட படகுகள், இதுவரை 105 படகுகள், 105 மீனவர்கள் 7 படகுகள் சென்றிருக்கிறார்கள். இதில் ஏறக்குறைய 65 மீனவர்கள் தற்போது கரை திரும்பியிருக்கிறார்கள். இப்போது காலை சென்ற இங்கிருந்து கீழ்ச்சாங்குப்பம் பகுதியிலிருந்து சென்ற மீனவர்கள் 20க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள். தற்போது 10 பேரை பழுதாய் நின்ற படகுலிருந்து 10 பேரை மீட்டிருக்கிறார்கள். அந்த 10 பேர் தற்போது கரை திரும்பியிருக்கிறார்கள். இன்னும் 40 பேருடைய நிலை என்னவென்று தெரியவில்லை. தற்போது மீட்கப்பட்ட மீனவர்கள் நம்மளும் இருக்காங்க. சில தகவலை பெறலாம். அது சொல்லுங்க, இப்போ எங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கான கடல் சீற்றம் இருந்தது? நாங்கள் கடல் முந்தா நாள் நைட்டு எங்களுக்கு 11 மணி அளவில் எங்களுக்கு காற்று ஒரு இதாக தெரியுது. நம்ம வலையை கிளப்பிக்கிட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம். எங்களுக்கு 30 நாட்டிகள் தூரத்தில் இருந்தோம். அங்கே இருந்துக்கிட்டு எங்களோட வலையை கிளப்பிக்கிட்டு நாங்கள் கரை திரும்பலாம். எங்கள் சக மீனவர்கள் எல்லோரும் வாக்கி டாக்கியில் தொடர்பு கொண்டு எல்லாம் நம்ம பாடு பிடிச்சிட்டு எல்லாம் ஒன்றா ஓடிடுவோம், நம்ம கரைக்கு போயிடலாம், ரொம்ப காற்றுலாம் ஒரு மாதிரியாக இருக்குது, எங்களுக்கு கரையிலேருந்து இந்த புயல் எந்த ஒரு அறிவிப்பு எங்களுக்கு தெரியாது, சரி நம்ம வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கரையை திரும்பிட்டு எங்கள் ஒரு 10 நாட்டிகள் தூரத்தில் வேளாங்கண்ணிக்கு நேராக எங்களோட இன்ஜின் பழுதாகிடுச்சு. பழுதாகக்குள்ள எங்களோட மொபைல் வேலை செஞ்சு, மொபைல் எல்லாம் கான்டாக்டில் இருக்கோம், எங்கள் ஊருக்கு தெரியப்படுத்தணும். இதேமாரி இப்போ எங்கள் இன்ஜின் பழுதாகிடுச்சு, இந்த ஊரில் நீங்கள் போட்டு எங்களுக்கு இதுமாரி இந்த இடத்துல கிடக்கிறோம், நங்கரம் வச்சுருக்கோம், நங்கரம் எதுவுமே எங்களோட செட் ஆகலை, எல்லாம் இழுத்துக்கிட்டு தான் போயிட்டு அறுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நங்கரம் அறுத்துக்கிச்சு. அப்புறம் எங்களோட இன்னொரு வெயிட்டை தூக்கி போட்டோம், அதுவும் அறுத்துக்கு போட் பழவனுங்கிறது அதுவும் அறுத்துக்கிடுச்சு, கட் ஆகிடுச்சு. ஒரு போர்டு மட்டும் இருந்துச்சு, அதில் பொறுமையாக போயிட்டு இருந்துச்சு. போயிட்டுருக்கோல எங்களோட கோஸ்ட் கார்டுக்கு நாங்கள் ஊரில் பிசர்ஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பிசர்ஸில் இருந்து எங்களை செல்ஃபோனு 1093க்கு நாங்கள் இங்கேருந்து ஃபோன்லேருந்து கான்டாக்ட் பண்ணால் அவங்க உங்களை காப்பாற்ற வந்துடுறோம், இங்கே எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ் பாயிண்ட் எல்லாம் கேட்டாங்க. நாங்கள் அது எல்லாமே கொடுத்தோம். வாக்கி டாக்கி நம்பர் கேட்டாங்க, வாக்கி டாக்கி நம்பரும் கொடுத்தோம். உங்களுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு நேவி வந்துடுவாங்க, நேவி உங்களை காப்பாற்ற வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1093லேருந்து எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, யாருமே வரவில்லை. நாங்கள் அந்த புயலும் காற்றுலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு, போட்டில் வேறு தண்ணி வேறு அடித்து, தண்ணி வேறு நம்பி அதை வேறு இறச்சி ஊற்றிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு கடைசியாக எங்கள் மீனவர்கள், ஊர் கிராம மீனவர்கள் தான் எங்களுக்கு 2 போட் அனுப்பி எங்களை மீட்டுக்கிட்டு வந்தாங்க. சொல்லுங்கம்மா, இன்னும் ஒரு 40 மீனவர்கள் உங்கள் பகுதியில் இன்னும் காணோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ யாருக்கு கோரிக்கை, இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க? இப்போ யார்கிட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லுவீங்க? நாங்கள் கலெக்டர்கிட்ட சொன்னோம், நாங்கள் நாட்டார்கிட்ட போய் சொன்னோம். நாட்டார் பார்த்து கலெக்டர் பேசினாங்க. கலெக்டர் பேசி நான் போட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அனுப்புவாங்க. நாங்களும் அன்றைக்கி பொழுது 8 மணி வரைக்கும் எதிர்பார்க்குறோம், வரல. சரி, நீங்கள் கலெக்டர் கவர்மெண்ட்டு முடிவு பண்ணலாங்க, நீங்கள் ஊராச்சு ஸ்டெப் எடுத்து எங்கள் பிள்ளைகளை கவர்ந்து பண்ணுறீங்களான்னு நான் பஞ்சாயத்தை நாங்கள் கேட்குறோம். கேட்டது பிறகு தான் எங்கள் ஊர் மக்கள் கூட்டம் போட்டு பேசி 2 படகுகளுக்கும் ஒரு போட்டுக்கு 10 பேரை அனுப்பி எங்கள் போட்டை போய் மீட்டு கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. கொண்டுட்டு வந்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், என் பிள்ளைங்க சேர்ந்த வரைக்கும். இதில் 105 மீனவர்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீனவர்கள் இணைக்கே கடைப்படையிலும் தற்போது மாட்டியிருப்பதாக தெரிகிறது. இன்னும் 40 மீனவர்களுடைய நிலை என்னவென்று தெரியவில்லை. அருண்குமார், உங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி.